கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற அந்த கர்த்தரை நீங்கள் நினைத்து பார்க்கணும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய குறைகளெல்லாம் நீக்கிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் முழு மனதோடு அதை நீங்கள் நம்பி அதை நீங்கள் ரிசர்வ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் குறைகளெல்லாம் நீங்கும் பொழுது நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள். அவருடைய நாமத்தை சொல்லி, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாத என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் மனதார அவரை ஸ்தோத்தரிக்குங்கள். அந்த அநாதி தேவன் என்றென்றைக்கும் உங்களை தேடி வருகிறார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா காலங்களிலும் கூட இருந்து அவரை காப்பாற்றி அவர்களே ஒரு மக்களாக தேர்ந்தெடுத்து அவருக்குள்ளே அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களை தூக்கி எடுத்து பல வாக்குத்தத்தங்களை கொடுத்த அந்த தேவன் இப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் நினைக்கலாம், ஏதாட்டும் ஒரு கவலை இருக்குது, ஏதாட்டும் இருக்குது, இது எப்படி நிறைவேறும் என்று. அவர் இன்று சொல்கிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் என்றென்றைக்கும் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானங்களை சந்திக்கிற அந்த தேவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.